ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சு பசங்களுக்கு என்ன லஞ்ச் செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிறது பெரிய யோசனையாக இருக்குது. யோசிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டான். தேங்காய் பால் சாதமும் குருமாவும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்து இதை வந்து உடச்சிட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம். நைட் வாங்கிட்டு வந்த பழம் அப்படியே கவுண்டர் டாப்லேயே இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்கெட்டில் வச்சுட்டு அப்படியே சமையல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பாடு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கரை வச்சு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயுமே சேர்த்துக்கிறேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, லைட்டாக வதங்கினதுமே அப்படியே அடுத்தடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி, புதினா இதெல்லாமே சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அளந்து வந்து சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பாஸ்மதி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுடைய குக்கரை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு விடும்போது நல்லா வந்து சாப்பிட்டு வருவாங்க. இந்த ரைஸ்க்கு சிம்பிளாக ஒரு குருமா ரெசிபி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமே சேர்த்து விட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி பழத்தை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மல்லி, புதினா சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பட்டாணி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா கரம் மசாலா தூள், மஞ்சள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருந்தேன். அதை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த குருமா ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.
ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களையுமே சூப்பராக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளீனிங் ஒர்க்குமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சனால அப்படியே டைம் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாதிரியே இருந்தது. அப்படியே கொஞ்சம் முருங்கைக்கீரையுமே உருவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுமே ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாப்பழம் தான் ஜூஸ் போட்டுட்ருக்கேன். நைட்டுக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணிக்க போகிறேன். காலையில் வச்ச குருமாவே இருக்குது அப்படிங்கிறதுனால சப்பாத்தி மட்டும் சுட்டு வச்சிட்டோம்னா வேலை வந்து நமக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். என்னுடைய டே இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.